ட்ரெய்லர் பார்த்தோன்னே பிளாஸ்ட் ஐட்டம் ப்ரோ நான் அப்படியே என்ன பேசுறதுக்கு வார்த்தை இப்போ வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க என்ன பேசுறது எனக்கு வாய் அடிச்சு போய் நிற்கிறேன் நான் படம் பொங்கலுக்கு வரும்ன்ட்டு அந்த ட்ரெய்லருக்கு இது பயங்கர ஒர்த்து ப்ரோ நம்ம ஆனால் இந்த லைக்காவை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில படம் வந்து இந்த பொங்கலுக்கு கொடுத்தாங்கன்னா வேறு மாதிரி ஆகிட்டு இருந்தோம் இந்தமாதிரி நீங்கள் காலியாக நின்று பார்த்துருக்க மாட்டீங்க தேட்டரை நேற்றுக்கு எல்லாம் கத்திட்டு கடவுளே அஜித்து தான் இன்ஸ்டா ஃபுல்லாகவே இருங்க பாய் தான் இப்போ பாருங்க பாய் எங்கேருந்து அடிக்கிறதுன்னு பாருங்க பாய் சரியான வெறியில் இருக்கேன் ரோகிணியை உடைக்க போகிறேன் ப்ரோ ட்ரைலரை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ மூவி டிக்கெட் எதாவது எடுத்துகிட்டு வாங்க இன்டர்வெல்லில் வருவான்னு சொல்கிறானுங்க ப்ரோ மோசம் ப்ரோ இதெல்லாம் ட்ரைலரை வெளில வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு மூவி டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க இப்போ 190 கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்து ட்ரைலர் பார்க்குறதுக்காகவே நாங்கள் போய் நிற்கிறோம் உள்ளே இன்டர்வல் சீன்லேயே இப்போ வந்து ட்ரைலர் போடுறாங்களாம் ப்ரோ மங்காத்தாவை பற்றி சொல்ல ப்ரோ வேணும் மங்காத்தாவே பிளாஸ் தான் ப்ரோ மங்காத்தாவுக்கு அப்புறம் இப்போ வந்து விடாமுயற்சி வந்துருக்குது இதில் வந்துட்டு தலை வந்து அந்த மச்சி ஓப்பன் ஹோட்டல் சாங் மாதிரி எதாவது வைப்பாக வச்சுருந்தாருன்னா சத்தியமாக இது வந்து இட்டு தான் இப்போ சவடிக்காவே நல்ல வைப்பு கொடுத்தது மங்காத்தா மாதிரி எதாவது கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தலை. என்னடா இது அவர் கார் ரேசிங்கோட இது பயங்கர ரேசிங்காக இருக்குது. அஜர்பைஜானில் வந்து இந்த மாதிரி கலகு எனக்கு என்னன்னா இது கிரைம் ஜானர்லையும் ப்ளஸ் வந்து இவர் வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ் மாதிரி இருக்கிறாரா இல்லை நாட் செவன் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்காரா ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. ஆனால் பட் ட்ரெய்லர் பயங்கரமாக எந்தவா இருக்குது. தலை பொங்கல் சொல்லணும் ரொம்ப அருமையான விஷயத்த பண்ணியிருக்காங்க. எனக்கு மகிழ் திருமேனி மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அவர் பயங்கரமாக பணம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் எல்லா புக்கும் படித்த ஒரு மனுஷன் மிஸ்கினுக்கு அடுத்தபடியாக நிறைய படங்களை வெளிநாட்டு படங்களை பார்க்குற ஒரு ஆள். அதனால் இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். தொடர்ந்து தலைக்கும் இது வெற்றியாக அமையும்னு எந்தவித ஐயமும் இல்லாமல் சொல்லலாம். தலை ரசிகர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். அனிருத்தோட பிஜிஎம்மும் சரி அந்த ட்ரைலர் எல்லாமே பக்கா மாசாக இருந்தது. ஸோ தலை பொங்கல் தான் மிஸ் பண்ணுறோம். ஃபெப்ரவரிக்காக வெயிட்டிங் ஃபார் த மூமெண்ட் ப்ரோ. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ட்ரெய்லர் இருக்குது. ஆக்ஷன் பிளாக் செம்மையாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வெரி எக்ஸ்பெக்டிங் மூமெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம் ப்ரோ. விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்து ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டட் தான். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. மூவி வந்து நல்ல ஒரு சீட்டேஜிங் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 2025 வந்து ஆப்வியஸாக ஏகேக்கு ஒரு ஃப்ளரிஷான வருஷமாகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு கார் ரேசிங்லேருந்து. ஸோ அந்த பிக்கப்பில் கொஞ்சம் ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த பொங்கல் லாங் வீக்கெண்டுக்கு வரும்னு நினச்சோம். பட் எனிஹவ் டிஸ்டர்ப் எதுவும் ஆகிட்டாலும் Feb 6 வந்து ஆப்வியஸாக ஏகே வந்து கலக்குவார். எந்த மூவியாக இருந்தாலும் ஐகேக்குன்னு ஒரு தனி ஓப்பனிங் இருக்குது. ஸோ அது வந்து யாராலையும் தொட முடியாது. நீங்கள் இந்த பொங்கலுக்கே பார்த்துருக்கலாம் நிறைய மூவி வந்து ஏகே மூவி வந்து வரலை விடாமுயற்சி வரலான்னு சொன்னோன்னே எக்கச்சக்கமான மூவி வந்து சைலண்ட்டாக இருந்து உள்ளே வந்தாங்க. ஸோ ஏகே மூவி வருது அப்படின்னா ஆப்வியஸாக அதுக்குன்னு தனி ஒரு யூனிக் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அது என்னவாக இருந்தாலும் Feb 6ன்னு இல்லை அது என்ன நாளில் விட்டாலும் ஏகேக்குன்னு ஒரு தனி ஓப்பனிங் இருக்குது அது ஓடும். தலை மூவி அப்படின்னாலே டேரக்டரோட டச் தலைக்குன்னு வச்சுருவாங்க டிரைவிங்க்கு. ஸோ இதில் வந்து நிறைய சம்பவங்களாக அவர் பண்ணியிருக்காரு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இதில் நிறைய இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக தலை மூவி அப்படின்னா கார் பைக் ஸ்டண்ட் இல்லாமல் இருக்காது. அண்ட் அது அவரும் டூப் வைக்காமல் ஜென்யூனாக பண்ணுவார். ரொம்ப நாள் கழித்து தலை த்ரிஷாவோட கெமிஸ்ட்ரி வந்து அது த்ரிஷாவுக்கு உண்மையாகவே தலைன்னா அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மங்காதாலேயே பார்த்துருக்கோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதான் ப்ரோ இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் பிரேக் டவுனோட ரீமேக் தான் கன்ஃபார்ம் 100% சொல்கிறாரு. அதுக்கு எல்லாமே அதுதான். இதில் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய ஸ்டோரி தான். பிரேக் டவுனோட இதுதான். இருந்தாலும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். யாருமே பேக் ஸ்டோரி கிடையாது. ஃபுல்லாகவே அஜித் தான் இருக்க போகிறார் இந்த படத்தில். வில்லன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் தான் இருக்கார். கண்டிப்பாக சொல்லவே வேணாம். த்ரிஷா இதில் கண்டிப்பாக கேமியோவாக தான் ப்ரோ இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும்தான் இருப்பாங்க இந்த படத்தில். மிச்சம் எதுவுமே கிடையாது. த்ரிஷா கண்டிப்பாக நான் 100% சொல்கிறேன் ப்ரோ. அதில் ஒரு கிஸ் சீன் இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓம் பிரகாஷ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது போட்டில் ஒரு கிஸ் சீன் இருக்கும். அருமையாக இருக்குது ட்ரெய்லரில். சினிமாட்டோகிராஃபியில் அப்படி இருக்குது ட்ரெய்லரில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதான் சொல்லவே வேணாம். மகிழ் திருமேனி இருக்கிறதுனால இது வந்து பயங்கரமாக இன்னும் இந்த காம்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி நானும் இந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன். சீன் பை சீன் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்கிறதுனால படத்துக்கு தலை ரசிகர்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். பில்லாவும் மங்காத்தாவும் சேர்ந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்றைக்குமே ஒரு அல்டிமேட்டில் இது வித்தியாசமான அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் தான் அவர் காமிக்கிறாரு கையான்னு சொல்லிட்டு நம்ம த்ரிஷாவை. ஸோ லவ் ஒரு புதுவிதமாக இருக்கும் அப்படின்றதில் நான் நம்புகிறேன்.
லேட்டாக வந்தாலும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. யானை பசிக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி தான் இருக்குது படம். இப்போயே ரிலீஸ் பண்ணால் கூட பார்த்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிறது. அஜித் சாரோட போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பட் ப்ரொடக்ஷன் தான் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். சரி, அடுத்த படத்துக்கு அஜித் சார் போயிட்டார். இதே மாதிரி குட் பேட் அகலிக்கும் எங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டால் நல்லா இருக்குமோ தோணுது. படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். அது இன்றைக்கே ரிலீஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ட்ரெய்லர் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்டாக கொஞ்சம் அந்த பிரேக்கிங் பேட்லாம் இந்த மாதிரி சீன்ஸ் வரதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹாலிவுட் வைப் இருக்குது கொஞ்சம் லைட்டாக. அதுக்கப்புறம் மியூசிக் சொல்லவே தேவையில்ல, அனிருத் இருக்கார். ஸோ ஐ திங்க் மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கம்பெல்லிங்காக இருக்குது ட்ரெய்லர் பார்க்க. போர் அடிக்காமல் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அது இல்லாமல் மகிழ் திருமணி படம் வேறு, தடம் அந்த படம்லாம் வந்துட்டு சமைச்சு கொடுத்துச்சு. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது தலை வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் மகிழ் திருமணியோட ஸ்கிரிப்டை. அந்த படம் இப்போ 1.5 வருஷம் கழிச்சு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்கும்? எனக்கு தடம் வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ எனக்கு படம் பார்க்காம கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தெரில. பட் ட்ரெய்லர் நல்லா கம்பெல்லிங்காக இருக்குது. அனிருத் பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? ராப் மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. தலைக்கும் ஸ்திரிஷாக்கும் அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ட்ரெய்லரில் அவ்வளோவா கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, படத்தில் பார்க்கலாம். ஏன்னா மங்காத்தாக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் ஒன்றா பண்ணுறாங்க. 10-12 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது? ஆக்சுவலி மங்காத்தால ரொம்ப கெமிஸ்ட்ரி இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் இதில் பார்க்கலாம். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு அஜித் அர்ஜுன் அந்த மங்காத்தா காம்பினேஷனுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ஜாயின் ஆகிறாங்க. அதனால் அந்தளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபெப் 6க்காக ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதுவும் இல்லாமல் பிப்ரவரி மந்தில் ரிலீஸ் ஆன படங்கள் கொஞ்சம் அந்தளவுக்கு போகல. எல்லா படமுமே அஜித் படம்ன்றது இல்லை. ஆனால் இந்த படம் வந்துட்டு அதே பிப்ரவரியிலே 6 அன்றைக்கி ரிலீஸ் டேட் சூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் அதெல்லாம் பார்க்கல. படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடும், அவ்வளோதான். தலை வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணியிருந்தாங்களே ட்ரெய்லரில், அதெல்லாம் இல்லை ஸ்டண்ட்ஸு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வழக்கம் போல் இதுலேயும் கார் சேசிங் சீன் நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெய்லர்லேயே படத்துலேயே நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். தலைக்கும் திருஷாக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக நல்லா தான். அனிருத் வந்துட்டு பிஜிஎம்லாம் போட்டிருந்தாங்க, அப்புறம் ரேப் சாங் மாதிரிலாம் இருந்துச்சுல ப்ரோ, அதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை அனிருத் பிஜிஎம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட் படத்தில் அது எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அது ப்ரோ நல்லா மாசாக இருக்குது ட்ரெய்லரு. தலை வந்து ரொம்ப மாசாகிறாரு, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிறாரு. ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்கிறாரு. அதில் வேறு அர்ஜுன் வேறு இருக்கிறாரு, ரொம்ப மாசாக இருக்குது. அதில் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப அர்ஜுன் இருக்கிறதுனால ரொம்ப இன்னும் வேறு லெவலில் இருக்குது. அது 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க, இன்னும் ரொம்ப மாசாக இருக்கும். நல்ல லுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அவர் அந்த தாடி அதெல்லாம் ரொம்ப இன்னும் வேறு லெவலில் இருக்கிறார், ரொம்ப மாசாகிறாரு, அழகாகிறாரு. ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கிறோம் ப்ரோ படத்துக்கு. நான் வந்து தளபதி ரசிகர் ப்ரோ. நான் தலை ரசிகர் கிடையாது, தளபதி ரசிகர். ரொம்ப வெறித்தனமான தளபதி ரசிகர் நான் இருந்தாலும். ஆனால் தலைக்கோசரம் அந்த படத்தை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப மாசாக இருக்கிறாரு, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ட்ரைலரே இன்னும் வேறு லெவலில் இருக்குது. படம் இன்னும் மாசாக இருக்கும் ப்ரோ. கார் ரேஸில் வந்து தலை உயிரை கொடுத்து ரேஸ் ஓட்டிக்கிறாரு. ரொம்ப 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 நன்றி தலைக்கு தெரிவிக்கிறோம் ப்ரோ.